காரசார சட்னி. கீழே வா குட்டி, வந்து பால் குடிச்சிட்டு போ. கீழே வா, சீக்கிரம் வா. லிட்டில் சிங்கம் ஊரை காக்கும் வீரன் இவன், இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். மிர்ச்சி நகர் போலீஸ் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கும் ஆண்டி. தேங்க்யூ லிட்டில் சிங்கம், நீங்க கரெக்ட் டைம்க்கு வந்து காப்பாத்திட்டீங்க. அச்சச்சோ, டைம்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, எனக்கு லேட் ஆயிடுச்சு. ப்ரொஃபசர் ஆவிஷ்கார் என்ன லேபுக்கு வர சொன்னாரு. அவர் ஏதோ எனக்கு புது கேஜெட் காட்ட போறாராம். அப்பா என் பூனை. சாரி. அடா அஜய், மறுபடியும் லேட்டா வந்துட்டியா? அது அது என்னன்னா, முன்னாடியே வந்துட்டேன். ஆனா நானு பாத்ரூம்ல இருந்தேன்பா. ஓஃபா, எப்ப பாரு பாத்ரூம். ஆனா இன்னைக்கு நீ லேட்டா வந்ததுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நான் உனக்கு என் பாட்டி செஞ்ச ஸ்பெஷல் கார சட்னிய தரவே மாட்டேன். ஏன்னா இந்த சட்னி சாப்பிட்டா டேஸ்ட்ல வானத்துல மிதப்போம். இது பாக்கும் போதே நாக்குல அருவி கொட்டும். ஓஹோ, பாத்து லட்டு, நீ தேவையில்லாத வேலைய லேப்ல பாக்காத. அட டென்ஷன் ஆகாதப்பா, இந்த லேப பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். என் பாட்டியோட சட்னி லேபுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால பிரச்சனை எதுவும் வராது. என்னப்பா இது இவ்ளோ காரமா இருக்கு? எல்லாமே எனக்கு இனிமையா தெரியுது. இப்ப காரமா இருக்கே. So funny. உன்னோட சிரிப்பு ரொம்பவே அழகா இருக்கு பப்ளி. So sweet. எனக்காக இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு ப்ளீஸ். இல்லையா அஜய்? தேங்க்ஸ் லட்டு. ஆனா பொதுவா நீ எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டியே. ஆமா லட்டு, பப்ளி அப்புறம் நானும் கன்ஃபியூஸ்டா இருக்கோம். இனிமே என்ன பார்த்து இப்படி கேலி பண்ணி சிரிச்சன்னு வையே, அப்புறம் நான் என் அப்பளத்துல இருந்து ஒரு துண்டு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. இதோ பாருங்க என்னுடைய புது கேஜெட் நோ ஸ்டாப். இது எந்த ஒரு பொருளையும் அனலைஸ் பண்ணி மோப்பம் பிடிச்சு சொல்லும். ஓகே லட்டு, நீ சட்னி கொண்டு வந்திருக்கல, அதை என்னுடைய கேஜெட் மோப்பம் பிடிச்சு சொல்லும் பாரு. கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. சட்னி, காரம் மற்றும் இனிப்பு. ப்ரொஃபசர், இந்த சட்னியை ஸ்டடி பண்றதுல என்ன பயன் இருக்கு? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது என்னோட பாட்டியோட ஸ்பெஷல் சட்னி. என்ன இவ்வளவு காரமா இருக்கு? நல்ல இனிப்பா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. தேங்க்யூ லட்டு, நீதான் எப்பவும் பெஸ்ட். லட்டு, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், லேபுக்குள்ள ஃபுட் எல்லாம் கொண்டு வர கூடாது. எப்ப நான் தெரியாம பண்ணிட்டேன்னு விட்டுறீங்க. எஸ்கேப். லட்டு, நான் சும்மா விளையாட்டுக்காக அப்படி பண்ண, அப்புறம் பார்க்கலாம். நில்லு, எங்க ஓடுற? என்னோட அப்பாக்கு என்ன ஆச்சு? தெரியல, ஆனா இங்க நடந்ததெல்லாம் பார்த்த உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அட, என்ன இது காரமா இருக்கே. இனிப்பா இருக்கு, காரமாவும் இருக்கு. அஜய், உனக்கு என்ன ஆச்சு? பப்ளி, நீதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீதான் டூட்டி ஃப்ரூட்டி. இட்ஸ் டைம் ஃபார் மை டியூட்டி. இவங்களுக்கெல்லாம் திடீர்னு என்ன ஆச்சு? என் பேரு லல்லு, கருப்பு கல்லு. என்ன எதிர்க்க எவனுக்கு இருக்கீங்க தில்லு. இப்ப நான் இந்த ஏடிஎம் என் கூட எடுத்துட்டு போய் என் வீட்டு மொட்டை மாடியில வச்சுக்குவேன். எனக்கு எப்ப பணம் வேணுமோ அப்ப எடுத்துக்குவேன். ஏடிஎம் அப்படின்னாலே ஆல்வேஸ் டெரஸுக்கு மேல தூக்கிட வேண்டியதுதான். போலீஸ்க்கு யாருப்பா சொன்னது? நான் தான் கூப்பிட்ட தம்பி. லல்லு லஃபங்கா, லாங் டைம் நோ சி. என்னப்பா தம்புடு, எப்படி இருக்க? அடடா, எவ்வளவு அழகா புசு புசுன்னு ஆயிட்டப்பா நீ. வா வா,
உன் கண்ணத்தை புடிச்சு கொஞ்சுறேன். பூஜு பூஜு பூஜு. என்ன வந்த உடனே புரட்டி போடுவேன்னு பார்த்தா என் மீசைய புடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிய. அட நண்பா, நீ இல்லனா எனக்கு இங்க வேலையே இல்ல. எப்பா அப்படின்னா உன் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா, அதாவது செல்ஃபி எடுத்துக்கிட்டா போச்சு. ஆனா உன்னோட போட்டோ போன்ல இல்ல, நியூஸ் பேப்பர்ல தான் வரப்போகுது. அதுவும் நீ திருடின இந்த ஏடிஎம் மிஷின் கூட. திடீர்னு தேன் மாதிரி இனிப்பா பேசுறான், உடனே மிளகா மாதிரி செவந்து போறானே. இப்ப இந்த லல்லு கருப்பு கல்லு கோவத்தை காட்ட போறான். நல்லா இருக்க என் மூட உன்ன மாதிரி திருடங்க தான் கெடுக்குறாங்க. அடடா, நீ கீழே என்னப்பா பண்ற? Dress அழுக்காக போகுது. வா வா, நம்ம இங்க இருந்து போலாம். உனக்கான ரூம் ரெடியா இருக்கு. என்னைக்கு ஒரு மூடு திடீர்னு எகிருது. சார், இவனை லாக்கப்புக்குள்ள போட்டுட்டுமா? வேண்டாம் வேண்டாம் கராட்டே, இது நம்மளோட அன்பான லல்லுப்பா. இவனை இங்கே உட்கார வைங்க, நான் இவனை பாத்துக்கிறேன். ஏப்பா உங்க லிட்டில் சிங்கத்துக்கு என்ன ஆச்சுப்பா? எதுவா இருந்தா இந்த விஷயம் ஜாலியா இருக்குது. குட் ஜோக்கு. தடியும் இல்ல அடியும் இல்ல. இந்த சேர்ல இவனை யார் இங்க உட்கார வச்சிருக்கா? லிட்டில் சிங்கம், இப்பதான் எனக்கு பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுது. இதெல்லாம் லட்டுவோட சட்னியால தான் நடக்குது. ரகசிய ரெசிபில பண்ணப்பட்ட இந்த சட்னி இருக்குல்ல, அது மூடெல்லாம் எப்படி வேணாலும் மாத்தும். அட சட்னியா, நான் இந்த லல்லு லஃபங்காவா தான் பண்ண போறேன். லிட்டில் சிங்கம், நான் சொல்றது கேளு. இந்த சட்னியை நீ லல்லு என் அப்பாவும் சாப்பிட்டீங்கல்ல, அதான் சில நேரம் காரமாவும் இனிப்பாவும் இருக்கீங்க. அப்படின்னா சில சமயம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட், சில சமயம் எக்ஸ்ட்ரா கோவம். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. அதானே பார்த்தேன். ஏன் இப்படி சாரோட மூடு அடிக்கடி எகிருதுன்னு. லிட்டில் சிங்கம், நீ இப்ப என் கூட உடனே வந்தே ஆகணும். ரொம்ப அவசரம். என்ன, லல்லு லஃபங்கா ஓடிட்டானா? இந்த சிங்கம் இப்பவே அவனை புடிச்சு இந்த இடத்துல திரும்ப கொண்டு வர போற. சார், நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள அந்த லல்லு மாதிரி திருட கப்புன்னு புடிச்சிடலாம். ஆனா அதை நீங்க நார்மல் ஸ்டைல்ல பண்ணணும். இந்த இனிப்பு காரம் உப்பு எல்லாம் மண்டைய காய வைக்குது சார். லிட்டில் சிங்கம், முதல்ல நீ கூல் ஆகிறது ரொம்ப முக்கியம். என்கிட்ட சட்னிக்கான ஆன்டிடோட் இருக்கு. அப்படி உனக்கு லல்லு டோட் திருடனை பிடிக்கணும்னா இவ்ளோ கோவத்தோட போக கூடாது. இந்த ஆன்டிடோட்டை நீங்க எடுத்தே ஆகணும். சரி சரி, ஆனா ஞாபகத்துல வச்சுக்க, அந்த லல்லு லஃபங்காவா இந்த சிங்கம் கண்டிப்பா பிடிப்பான். இனிமே நாம ஓடி ஒளியறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. முதல்ல லிட்டில் சிங்கத்துக்கு இந்த சட்னியை சாப்பிட கொடுப்பேன். அப்புறம் அவனையே நான் சட்னி பண்ணிடுவேன். அவன் ஸ்வீட்டா இருக்கிறப்ப இந்த லல்லு கருப்பு கல்லு அவனை தோக்கடிச்சிடுவான். எப்படி நம்ம ஐடியா? ஊரை காக்கும் வீரனிவன், இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். வா லிட்டில் சிங்கம், உன் கர்ஜனையை கேட்டு நான் பயந்து போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? நீதான் தைரியமான ஆளாச்சு. எங்க மறுபடியும் கர்ஜனை பண்ணு. அட, தேவையில்லாம கத்திட்டு இருக்காத லல்லு லஃபங்கா, அப்புறம் நீ வருத்தப்படுவ. நான் ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்னு உனக்கு நல்லா தெரியும்ல. சட்னி நல்லா வேலை செய்யுது. என்னுடைய திட்டம் பிரமாதமா வேலை செய்யுது. இப்ப இவன் ஸ்வீட்டா குழந்தை மாதிரி ஆயிடுவான். அப்புறமா நாம எல்லாரும் அவனை துவைச்சு எடுத்துருவோம். டரகடக்கா. என்னப்பா திடீர்னு வந்து என்ன அடிக்கிற? அப்ப நான் சட்னி வேலை செய்யலையா? அட என்னப்பா லல்லு, நீ சரியானவன் போ. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல பாதி மட்டும் தான் கேட்ட. பப்ளி இதுக்கான தீர்வை எனக்கு எப்பயோ கொடுத்துட்டா. இனி இந்த சட்னியை நான் நிம்மதியா சாப்பிடவும் முடியும். அப்புறம் உன்னையும் என்னால சட்னியா மாத்தவும் முடியும். என்ன தம்பி, புரிஞ்சுதா? சட்னி ஆகலாம் ஃபெயில், ஆனா நான் போக மாட்டேன் ஜெயில். டரகடக்கா. போலீஸ் மேலேயே வச்சுட்டு இல்ல கை. இனி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன்னை நான் வெளியவே விட மாட்டேன். ஊரை காக்கும் வீரனிவன், இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம்.
தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட. பஞ்சாட்ட Giban Bayatan, Little Singer. என்ன தூக்கு, அது ஜோக்கு. அப்பாடி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. லட்டு போடுற சட்னில இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கணும். நீ ப்ரொஃபசர் ஆவிஷ்கார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு. அட நீங்கெல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? நல்ல வேளை நான் உங்களை பார்த்துட்டேன். நான் புதுசா சட்னி கொண்டு வந்திருக்க, டேஸ்ட் பண்றீங்களா? என்னோட பாட்டி ஸ்பெஷலா ஒரு சட்னி பண்ணிருக்காங்க. இது கசப்பு புளிப்பு சட்னி. லட்டு ப்ளீஸ் இதை யாருக்கும் கொடுத்துடாத. நீயும் அதை சாப்பிடாத. So funny. சாப்பாடு கிடைக்கலனா கடக்கணும் பட்டினி, சாப்பாடு கிடைக்கலனா கடக்கணும் பட்டினி. எவ்வளவு பசி எடுத்தாலும் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க இந்த சட்னிய. கவிதை, இதுதான் கவிதை.